பட் இவர் வந்து அந்த டிஎம்கே பிஜேபி கார்டை யூஸ் பண்றது என்னன்னா, அவர் வந்து இன்னைக்கு கூட பேசும்போது சொல்றாரு, பாஜக மற்றும் பலர், அதை ஏடிஎம்கே சொல்ல மாட்டாராமா. அவர் நீங்க வாங்க, நீங்க ஏடிஎம்கே முந்துங்க, பார்த்தா சந்தோஷம் தான். எப்பா பயங்கரமா நம்ம வந்த தேர்தலையே முதல் தேர்தலில் நம்பர் 2 கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லத்தானே போறோம். நம்ம வந்து இல்ல சொல்ல விஜய் அவர்கள் வெள்ள முதலமைச்சரா விஜய் பதவியேற்றார், நம்ம வந்து விஜய் முதலமைச்சரா பதவியேற்கலங்க, வேற யாரும் வந்தாங்க சொல்ல போறோமா? நடைமுறை சாத்தியமா நம்ம பார்க்கணும்ல. அப்ப வந்து ஒரு மற்றும் பல அப்படின்னு சொல்லி போடுறாங்க, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. வந்து துணை நடிகர் எல்லாம் உள்ள இருப்பாங்க. டிஎம்கே டிவிகே மற்றவை அப்படின்னு அவன் சொல்ல போறாரு. டிஎம்கே டிவிக்கே பிஜேபி மற்றவை, அது வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய மற்றவை, பிஜேபியோட துணை நடிகர்கள் அந்த மாதிரி கொண்டு வருகிறார். அப்ப இவர் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா, பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்க்கறது மூலமா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு வருமானு பாக்குறாரு. அந்த பக்கம் அதை கோத்து விட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப நீங்க இந்த ரியல் சிறுபான்மை மக்கள்லாம் என்னைய தான் ஆதரிக்கணும், அந்த ஒரு கார்டை யூஸ் பண்ண. வேற பிஜேபியை டிஎம்கேட லீட் பண்றதுக்கான எந்த காரணமும் இல்லை. நம்ம நேற்று நம்ம வந்து பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேசும்போது 25 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் டிஎம்கே தான் திட்டுறாரு. அவர் வந்து நாங்க என்ன செய்வோங்கிறோட அப்புறம் பேசுறாரு, இவங்க என்ன தடுக்கிறாங்க, இவங்க எப்படி கெடுக்கிறாங்க, எப்படி மாஃபியா நடக்காதுன்னு. ஸோ பிஜேபி வந்து எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை ரூட் அவுட் பண்ணிடணுங்கிறது தான் அவர் முழு முயற்சியா இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை பார்த்தோம், ஏடிஎம்கேட்ட அவங்க பேசுன டீலே அந்த கவர்மெண்ட்டை மாத்துங்கிறது தான்.